வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காணையும் பீஸையும் வச்சு சூப்பராக ஒரு சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்போ வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம உரிச்ச ஸ்வீட் கார்னும் பீஸும் சேர்ந்து ஒரு கப்பை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஸ்வீட் கார்னை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோ. இது மாதிரி உரிச்ச பச்சை பட்டாணி நம்மளுக்கு ஈஸியாக இப்போ மார்க்கெட்டில் ஃப்ரோசனாக கிடைக்குது. நீங்கள் அதையும் கூட இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேனில் ஒரு லிட்டர் டு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த ஸ்வீட் கார்னையும் பீஸையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த பீஸையும் கார்னையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஆற விட்டுறோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நாம் இதில் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே இப்போ ஒரு 1/2 கப் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மயோனைஸை நம்ம இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதை எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம ஸ்வீட் கார்னையும் பீஸையும் ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி விடாது, இல்லைன்னா சீக்கிரம் தண்ணி விட்டுடும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பீட்சா சீசனிங்னு நம்மளுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கும். அதை நான் இப்போ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இதில் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நிறையா உப்பு போட்டுட்டிங்கன்னா மயோனைஸ்லேயே உப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு கரிச்சிடும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெட்டாக எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை பேன்லேயும் இல்லை க்ரில் பேனோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுக்கிறோம். காய வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தோசை பேன்லேயும் இதே மெத்தடில் செய்யலாம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்க்கு இந்த சைடும் 30 செகண்ட்க்கு அந்த சைடும் நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு வெயிட் கூட வச்சு எடுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் திருப்பி போடுறேன். இப்போ உங்களுக்கு அடியிலையும் பட்டர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா அதை எடுத்துட்டு நீங்கள் அடியில் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அதே 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ பட்டர் போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி வச்சிங்கன்னா 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா செவந்து வரும். இப்போ பாருங்கள், நான் பட்டர் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட்க்கு ஒரு 2 to 3 டைம் நல்லா திருப்பி விடுறேன். இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டா அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.